நம்ம மார்க்கெட்டுக்கு என்னதான் ஆச்சு? ஸோ நேற்று பார்த்துருந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டேல முடித்தாங்க. இன்றைக்கி ஒன் சைடில் மார்க்கெட் போயிடுச்சு. என்ன ரீசன்? நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஐடி செக்டரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சொல்லிட்டு. ஸோ அதே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய வந்து ஐடி செக்டர் வந்து ஓவர் செல் ஆஃப் ஆனால தான் மார்க்கெட்டிங் டவுன் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சம் பேனிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கிறதுனால ஸோ எல்லா மார்க்கெட்டும் அங்கேயே அடித்ததுனால அது ஒரு ரீசனாகவும் இருக்குது. அது இல்லாமல் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அவுட்ஃப்ளோனா வெளியே அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். ஸோ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம்? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்ட்ரடே பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ராடேயில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நெஃப்டி, அதாவது நெஃப்டியில் நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸும் எடுக்கலாம். ஐடி செக்டரை தவிர்த்து நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸோ ஆவரேஜ் பண்ணி பை பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ வாஸ்.